வணக்கம்க்கா. வணக்கம் தம்பி. என்னக்கா எப்படி இருக்க? நல்லா போதா கடை? இல்ல லாஸ்ல போதா? எல்லாம் நல்லா போகுது. எங்க ஆட்சி நடக்கும்போது எங்களுக்கு எப்படி லாஸ் ஆகும்? இல்லக்கா, எதிர்க்கட்சி தலைவர் வந்து உங்க கட்சியை பார்த்து ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு. எப்பா அவருக்கு வேலை வெட்டி கிடையாது. சும்மா மைக் எடுத்துக்கிட்டு நானும் ஒரு கட்சி வச்சிருக்கேன், நானும் கட்சி தலைவருங்க அப்படின்னு போய் ஊர் ஊரா பேசுவாரு. என்னக்கா இப்படி போட்டு அடிக்கிற? அதானப்பா நடக்குது. சரி, அவர் என்ன சொல்லியிருக்காரு? இந்த கம்யூனிசம் இருக்குல்ல தமிழ்நாட்டுல, அந்த கம்யூனிசம் வந்து உங்களுக்கு அடிமையா இருக்கறனாலதான் அந்த கம்யூனிசம் வந்து தமிழ்நாட்டுல வளர மாட்டேங்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. தனியா போய் நிக்க சொல்ல ஜெயிக்கிற ஒரு சீட்டு கூட ஜெயிக்க மாட்டாங்கப்பா. அதனால அதான் அவங்க கட்சியில இருக்கவங்க சொல்லிட்டாங்களே, நாங்க பொட்டி வாங்கிட்டோம் திமுக அப்படின்னு. பொட்டியை வாங்கிட்டு பொட்டியை சாத்திட்டு ஓரமா உட்கார வேண்டியதுதான். நீ கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் பேசுறார். இன்னைக்கு இந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணிக்கெல்லாம் அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டாங்க. 10 வருஷமா எல்லா கட்சியுமே திமுக கட்சிக்கு இன்றைக்கு அடிமையா இருக்குது. கடைசி வரைக்கும் உங்களுக்கு அடிமையா தான் இருக்கணும். அடிமையா இல்லப்பா, கொத்தடிமையா இருக்கணும். நான் அதை விட்டா இந்த எந்த அளவுக்கு தைரியம் எப்படிக்கா வந்துச்சு? எலெக்ஷன் வரப்போது தைரியமா பேசுற? அவ்வளவுதான் தம்பி, டைரக்ட் அட்டாக் தான். அவ்வளவுதான், வந்தா வரட்டும், போனா அவங்களுக்கு தான் லாஸ். ஏன்னா ஜெயிக்க போறது நாங்க தான், மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நீ இந்த அளவுக்கு தைரியமா இருக்க, ஆனா உங்க அமைச்சர் அப்படி தைரியமா பேச மாட்டேங்கிறாரு. என்ன அது? உங்க அமைச்சர் தாமு அன்பரசன் இருக்காருல்ல, அவர்கிட்ட பிரஸ் மீட்ல கேள்வி கேட்டிருக்காங்க. தாவேகா தலைவர் விஜய் குறித்து ஏதாவது சொல்லுங்கன்னு. அவர் தேர்தல் டைத்துல நம்ம எல்லாம் கேள்வி கேக்குறீங்க, நான் ஏதாச்சும் சொல்ல போய் ஏதாச்சும் வைரல் ஆயிடுச்சுன்னா ரொம்ப ஆபத்தாயிடும், அதனால அதை பத்தி பேச மாட்டேன்னு சொல்லிட்டு பயந்துட்டாராங்கக்கா. பயப்பில்ல தம்பி, எங்க கட்சியில இருக்கக்கூடியவங்க இருக்கிற ஸ்டேட்டஸ்க்கு விஜய் எல்லாம் ஒரு ஆளே இல்ல தம்பி. இந்த நேத்தி கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு சிஎம் ஆவேன் அப்படின்னு வரவர் எங்க காலங்காலமா காலத்துல இருந்து அரசியலோட ஆழத்தை பார்த்தவங்க எங்க தம்பி? என்னக்கா ஒரு 2 இன்ச் ஆழம் பார்த்திருப்பாரா தம்பி? கடலை விட பெருசுப்பா அரசியலு. அந்த ஆழத்தையே பார்த்தவங்க எங்க கட்சியில இருக்கவங்களா. அவங்க நேத்தி வந்தவரை பத்தி பேசுவாங்களா? இல்ல பயந்துட்டோர்னு வேற சொல்ற நீ வந்து என்ன பண்ணிருக்காங்க? நான் சொல்றது கேட்டுக்கா. இதெல்லாம் வந்து இப்ப தேர்தல் நேரம் வருது. நீங்க என்ன ஒண்ணு கேட்பீங்க, நான் என்ன ஒண்ணு சொல்லுவேன், அதை பெருசா ஆக்கிடுவீங்க. ராம அன்பரசன் பத்தி தெரியுமா உனக்கு? ஆலந்தூரோட கோட்டை தம்பி, சும்மா வந்துட்டான். பாத்துக்க, அந்த கோட்டை இடிஞ்சு விழுந்துற போகுது. சரி, நீ இப்படி பேசிட்டு இருக்க, ஆனா உங்க ஆட்சியில ரொம்ப ரொம்ப ஸ்கூல் நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. என்னப்பா இப்படி சொல்ற? அன்பில் மகேஷ் சொல்லிருக்காரு, அரசு பள்ளிகளுடைய தரம் அளவுக்கு பிரைவேட் ஸ்கூல் கூட இல்லங்க, எங்க மாணவர்கள்ட்ட வந்து கேளுங்க அப்ப தெரியும் அப்படின்னு சொல்லிருக்காரு. ஏன்னா பிரைவேட் ஸ்கூல் நீங்க தானே வச்சிருக்கீங்க, அதனாலதான். தம்பி, அரசு பள்ளியோட தரத்தை அப்படி உயர்த்தி இருக்காருப்பா. அக்கா, ஆனா இங்க பள்ளி மாணவர்கள் சேலத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா, பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, சேலம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல ஏதோ ஒரு மறைவான இடம் போல, அந்த இடத்துல வந்து கஞ்சா புகையில வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க. அந்த வீடியோ எடுத்து சமூக ஆர்வலர்கள் வந்து போட்டாங்க. உங்க ஆட்சியை கிளின்னு கிழிச்சிட்டு இருக்கானுங்க. என்னப்பா எங்க தலைவராப்பா கஞ்சா வாங்கி கொடுத்து இந்தாங்கப்பா அந்த ஒதுக்குப்புறமா போய் கஞ்சா அடிங்கன்றாங்க. அவனுங்க தூமர் எடுத்து கஞ்சா வாங்கி வலிச்சிட்டு இருந்தா அதுக்கு எங்க தலைவர் என்ன பண்ணுவாரு? அக்கா, உங்க சட்டம் ஒழுங்கு தான் அதுக்கு பாதுகாப்பு தரணும். எப்பா அவனுங்க என்ன பண்றாங்கன்னு சட்டம் ஒழுங்கு அவனுக்கு பின்னாடியே போக முடியுமா? என்னப்பா பேசிட்டு இருக்க நீ? அவனுக்கு சுய ஒழுக்கம் சுய கட்டுப்பாடுன்றது வேணும். சின்ன வயசுல அவுத்து விட்ட மாடு மாதிரி தெரிஞ்சா எங்க தலைவர் என்ன பண்ணுவாரு? அதே மாதிரி உங்க தலைவரும் அந்த சுய ஒழுக்கெல்லாம் பாத்துட்டாருன்னா கரெக்டா இருக்கும். எங்க தலைவருக்கு எல்லாம் இருக்கு, சும்மா குறை சொல்லணும்னு சொல்லாத. ஏக்கா, தாவேகாக்காரங்க ரொம்ப நாள் கழிச்சு கரூர்ல நேத்து ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. இந்த நாஞ்சில் சம்பத் இருக்காருல்ல, அவர் வந்து பேசிட்டு இருக்காரு. என்னன்னு தெரியல, கரூருக்கும் தாவேகாக்கு ஆகுமா ஆகாதான்னு தெரியல. பேசிட்டு இருக்கும் போதே கொடி இருக்குல்ல, தாவேகாவோட கொடி கம்பம், அது அப்படியே கீழே விழுந்து ஒரு பேச்சாளர் மண்டையில வந்து விழுந்துருச்சு. மண்டை வந்து வீங்கி போச்சுக்கா. தம்பி, கரூருக்கும் அவங்களுக்கு ராசியே இல்ல போல் இருக்குப்பா. பொட்டைய சாத்திட்டு உட்காராம நான் போய் பேசுவேன் அப்படின்னாரு நாஞ்சில் சம்பத்து. ஒரு 4 மாசம் முன்னாடி வரைக்கும் எங்க கட்சிக்காகவும் எங்க தலைவருக்காகவும் பேசிட்டு இருந்தாரு. இன்னைக்கு தாவேகா முன்னாடியில தாவேகா தலைவருக்கு பேசுறாரு, நாளைக்கு வேற கட்சிக்கு வேற எங்கேயாவது பேசுவாருப்பா. அவரு பேசுனது அவரு பண்ணதெல்லாம் பெரிய விஷயம் இல்லப்பா. எனக்கு என்னமோ அந்த கம்ப விழுந்ததுக்கும் நீங்க தான் காரணம் மாதிரி நான் சொல்ல வலைதளங்கள்ல இருந்து பேசிட்டு இருக்காங்க. தம்பி, என்னப்பா நீ காத்தடிச்சு கம்ப விழுந்ததுக்கு என்னமோ எங்க தலைவர் எங்க கட்சியும் தான் காரணம்ன்ற புட்டா காத்தையே நாங்க தான் உருவாக்கி அந்த இடத்துக்கு அனுப்புவோம் சொன்னாலும் சொல்லுவா போல் இருக்கே. ஆமா, காத்துல கூட ஊழல் பண்ற கட்சி நீங்க. ஆமா ஆமா, உன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் தான்டா எங்க கட்சி அழிஞ்சுக்கிட்டே போகுதுப்பா. வணக்கம்க்கா. வணக்கம் தம்பி. அப்புறம் என்ன நிலவரம், என்ன போயிட்டு இருக்கு? எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. அவன் வரவெல்லாம் என்கிட்ட இது நடக்குதுக்கா அது நடக்குதுக்கா நாடு நடப்பு சொல்லுவான். நீ என்ன நிலவரம் என்ன கலவரம் என்கிட்ட கேட்டுட்டு இருக்க? ஆமா, இந்த கட்சியில இருக்க என்ன நடக்குது என்ன சம்பவம் போயிட்டு இருக்குலாம் தெரிஞ்சு வச்சுக்க மாட்டியா? எல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ என்ன சொல்ல வந்தியோ அதை சொல்லு. ஓ, எல்லாம் தெரியுமா? காங்கிரஸ் உங்க கூட்டணி விட்டு போதா? அது தெரியுமா? காங்கிரஸ் எங்க கூட்டணி விட்டு போதா? எப்பா பைத்தியம் எதுவும் பிடிச்சிருச்சா இல்ல தூங்கி எந்திரிச்சு அப்படியே வந்து உளறிட்டு இருக்கியா? பாத்தியா, உங்க கட்சிக்குள்ள நடக்கிறது உங்களுக்கே தெரியல. காங்கிரஸ் எந்த காரணத்து கொண்டோ எங்களை விட்டு போகாது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. செல்வ பெருந்தகை அப்படிதானப்பா சொல்லிருக்காரு இந்த கூட்டணி உடையாதுன்னு. செல்வ பெருந்தகை மட்டும் தான் சொல்றாரு, அவர் உண்மையானா இது மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா அவரை தாண்டி மேலிடம் இருக்கு பாரு, வேற ஒரு கணிப்புல இருக்கு.
என்ன அது? இப்ப மூத்த தலைவர் ராகுல் காந்தி இருக்காரு பாரு, அவரோட தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் 2 பேரு தாவேகா கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்களாம். அதுவும் அவங்க கூட கூட்டணி வைக்கிறதுக்கு. இது தெரியுமா? தம்பி ஒரு விஷயம் ஓப்பனா சொல்லவாக்கா, சொல்லு. இது வெறும் சட்டமன்ற தேர்தல் தான். சட்டமன்ற தேர்தல் பெருசா, பாராளுமன்ற தேர்தல் பெருசாப்பா? தமிழ்நாட்டுக்குள்ள இத்தனை சீட்டு அத்தனை சீட்டு வாங்கி அவங்களுக்கு என்ன பிரயோஜனம்? டெல்லியில ஆளணும்ல, பிரதமர் ஆகணும்ல ராகுல் காந்தி. அதுக்கு எங்க தேவைப்பா? போன தேர்தல்ல பாத்தீல 40 சீட்டு நாங்க தான் ஜெயிச்சோம். பாராளுமன்றத்துல மட்டும்தான் உங்களை கூட வச்சுப்பாங்க, சட்டமன்றத்துல வச்சுக்க மாட்டாங்க. உங்க தயவு தேவையில்ல. சட்டமன்றத்துல எங்களை கழட்டி விட்டா பாராளுமன்றத்துல நாங்க எப்படி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம்? என்ன இருக்கு இப்படியே நினைச்சுக்கிட்டு கூட்டணி விட்டு போறாங்க, நீங்க தலையில துண்ட போட்டு உட்கார போறீங்க. தம்பி எங்களை விட்டா அவங்களுக்கு வேற ஆள் கிடையாதுப்பா. நீதான் நினைச்சுக்கணும் அப்படி. சரி அதை விடு, அடுத்து டாக்டர் ராமதாஸ் வேற அறிவிச்சிருக்காரு பாத்தியா, கூட்டணி வந்து 28ஆம் தேதிக்குள்ள ஃபைனல் பண்றேன்னு. 28ஆம் தேதினா நான் நினைக்கிறேன். ஆமா, என்னத்த ஃபைனல் பண்ண போறாரு அவர்? இன்னும் எந்த கூட்டணி அறிவிக்கல, எந்த கூட்டணியில் நாங்க போக போறோம் அப்படிங்கறத இறுதி கட்டமா முடிவு பண்ண போறோம்னு இருக்காரு. ஓஹோ, அவரும் எனக்கு தெரிஞ்சு எங்க கூட வருவாரான்னு தெரியல. தம்பி வந்தா நல்லா இருக்கும். ஏற்கனவே அன்புமணி தான் இந்தியா கூட்டணி இருக்கார்ல, அப்போ ராமதாஸ் ஐயா இந்தியா கூட்டணி தானே வருவாரு. அப்படிதான் நீங்க நினைக்கணும், ஆனா வரமாட்டாரு. அப்படி நினைக்கலப்பா, அதுதான் உண்மை. இவங்க கூட சண்டை போட்டு தானே அந்த பக்கம் போனாரு, அப்புறம் எப்படி இந்த பக்கம் வருவாரு? என்ன நடக்குதுன்னு தெரியல, பாப்போம். நாளை கழிச்சு தெரிஞ்சிடும் யாரு கூட வருவாருன்னு. தெரிஞ்சிடும். ஒரு நாள் தானே பொறுத்திருந்து பாரு. அவரும் திமுகவை நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்ல போறாரு. உங்க அடி வயிறெல்லாம் அடுப்ப கொளுத்துன மாதிரி தொக்க 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 தொக்கன்னு எரிய போகுது. சரி அது இருக்கட்டும், வில்லிவாக்கம் தொகுதியில உங்க கட்சியில இருந்து யாரை நிப்பாட்ட போறீங்க? எங்க கட்சியில இருந்து பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. யார நிறுத்தலாம், கூட்டணிக்கு ஒதுக்குறாங்களா இல்ல எங்க கட்சியில இருந்தே நிக்கிறாங்களான்ற பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குப்பா. யாரு நிப்பானா கொஞ்சம் பவர்ஃபுல்லான நிப்பாட்டுங்க, ஏன்னா அங்க நிக்க போறது வந்து சாதாரண ஆள் இல்ல. என்னப்பா நீ குடுக்குற பில்டப்ப பார்த்தா பிரதமர் மோடி வந்து நிக்க போறாரா? அரசியல் சாணக்கியர் அங்க நிக்க போறாரு. அரசியல் சாணக்கியரா? சும்மா கிடையாது, தாவேக்காவோட முக்கிய பிரமுகர் ஆதவர்ஜுனா வில்லிவாக்கத்துல நிக்க போறாராம். என்ன சிரிக்கிற? என்னக்கா சிரிக்கிற? தம்பி நீ கொடுத்த பில்டப்ப பார்த்தா சரி பிரதமர் தான் வந்து நிக்க போறாரு அப்படியோ நினைச்சேன். அதுக்கப்புறம் அரசியல் சாணக்கியன்னு சரி அமித்ஷா கூட்டு வந்து நிக்க வைக்க போறாங்க போல அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா ஆதவர்ஜுனாக்கு தான் இவ்வளவு பில்டப்பா. நீ வேற, நீ சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருக்க, தாவேகாவோட முக்கியமான ஆளே அவர் தான். தம்பி எங்க கட்சியில இருந்து அவரோட அரசியல் வாழ்க்கை தொடங்குச்சு. எங்க கட்சியில இருக்கும் போதே விசிகேக்கு தாவுனாரு. சரி கூட்டணி தானே இருக்காரு அப்படின்னு நாங்களும் விட்டோம். விசிகால இருந்து இப்ப தாவேகாக்கு போயிருக்காருப்பா. தாவேகால இருந்து நாளைக்கு எங்க போவாருன்னு அவருக்கும் தெரியாது, மக்களுக்கும் தெரியாது. தாவேகா போனதே திமுகவை தோற்கடிக்கதான் சொல்லிட்டு போயிருக்காரு. அதுக்காகதான் வில்லிவாக்கம் தொகுதியில போட்டியிட போறேன்னு தகவல் வந்துகிட்டு இருக்கு. எதுக்கும் நீங்க பார்த்த ஜாக்கிரதை, முக்கியமான நிப்பாட்டுங்க, தோத்துறாங்க. சிரிப்பு காட்டாம போ தம்பி, அவரெல்லாம் போட்டியா? போ போ. வணக்கம்க்கா. வணக்கம்மா. என்ன ஆளே பார்க்க முடியல, ரொம்ப நாள் ஆச்சு. நாங்க டெய்லி கடை திறந்துகிட்டு தான் இருக்கோம், நீ இந்த பக்கம் வரதில்லைன்னு சொல்லு. ஆமா, உன்னை பாக்குறதுக்கு அங்க இருந்து வர்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. ஓசி பஸ்ன்னு ஒண்ணு விட்டுருக்கீங்க, அதோட லட்சணம் என்னன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியுமே. எம்மா நீ என்னத்த குறை சொன்னாலும் கோடிக்கணக்கான பெண்கள் அந்த பேருந்துனால பயனடைறாங்க தெரியுமா? உனக்கு என்ன பாக்கெட்ல வச்சிருப்ப, எடுத்து நீட்டுவ. அவங்க எல்லாம் அன்னாடங்காச்சிங்கம்மா. எங்க தலைவர் விட்ட ஓசி பஸ்ல தான் தினம் போயிட்டு பொழப்ப நடத்திட்டு இருக்காங்க. இந்த அரசு பேருந்துகள்லாம் பழுதாகி இருக்கிறதுனால, இந்த சரியா பராமரிப்பு இல்லாம இருக்கிறதுனால 1444 அரசு பேருந்துகள் இருக்குல்ல, அதுல இருந்து குறைஞ்சபட்சம் 463 உயிர்கள் போயிருக்கான். எம்மா விபத்துகள் அப்படின்றது நடக்கிறது தான். அது பஸ்ல எங்க பஸ்ல தான் அப்படின்றது இல்லம்மா, அது விதி. என்ன பண்றது? அதுக்கும் எங்க அரசாங்கம் தான் காரணம். எங்க அரசு பேருந்த பழுது பார்க்காதனாலதான் விபத்துகள் நடக்குதுன்னா குத்தம் சொல்லாதீங்க சரியா? சரியா பராமரிச்சிருந்தா உயிர்கள்லாம் போயிருக்குமா, உயிர் சேதம் ஆயிருக்குமா? அதுவும் 460க்கு மேல உயிர்னா உனக்கு என்ன சாதாரணமா இருக்கா? ஒரு உயிர் போனாலே இங்க வந்து மக்கள் தடுமாறுவாங்க. இப்படி உயிர் போயிடுச்சு, இந்த மாதிரி அரசாங்கம் என்ன பண்ண போறாங்களா அப்படின்னு கதறுவாங்க. நீ என்ன 400 உயிருக்கு மேல சொல்லி அமைதியா இருக்கியே? எம்மா பாக்குறோமா, உங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும், அவ்வளவுதான். எப்ப படும்? நான் அடுத்த மாசம் தேர்தல் வந்துரும்ல, வந்தோன்னா எங்க தலைவர் தான் ஜெயிப்பாரு. அதுக்கப்புறம் உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும். நீங்களே ஜெயிப்பீங்க, நீங்களே சொல்லிக்கிறீங்களா? நாங்க சொல்லல, மக்கள் சொல்றாங்க அப்படி. அது சரி, அது சரி. உங்க தலைவர் அதெல்லாம் இருக்கட்டும், இந்த அமைச்சர்கள்லாம் இருக்காங்கல்ல, ஆமா, மேல ஊழல் குற்றச்சாட்டு இருந்துகிட்டே இருக்கு.
இப்ப வசமா சிக்கியிருக்காரே உங்க அமைச்சர் ஒருவர் KN நேரு. குற்றச்சாட்டை யாரு வேணா எப்படி வேணா சொல்லலாம். நான் கூட நீ என் கடையில இருந்து கல்லாப்பட்டியை திருடிட்டு போயிட்ட அப்படின்னு உன் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைப்பேன். ஆமா, நிரூபிக்கப்படணும், ஆதாரத்தோட நிரூபிச்சா அதுக்கப்புறமா நடவடிக்கை எடுப்பாங்க. ஆ, குற்றச்சாட்டை சொல்லிட்டு ஐயோ ஒரு ஊழல் பண்றாரு இவரு ஊழல் பண்றாரு. மக்களுக்கு எங்க கட்சி சார்பா நல்லது பண்றாங்க, நல்லது கூட நடக்க விடாம தடுக்கணும் அப்படின்ற கெட்ட எண்ணத்துல சுத்துறீங்க உன்ன மாதிரி ஆளுங்க. வாயில சொல்லலப்பா அவர் மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு அப்படின்னு, ஆதாரங்கள் இருக்கு. இடி ரைடு வந்து தகுந்த ஆதாரங்களை ஃபைல் பண்ணி கோர்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. கோர்ட்டும் உத்தரவு போட்டுட்டாங்க, ஏன் இன்னும் ஆக்ஷன் எடுக்காம இருக்கீங்க அப்படின்னு. ஆனா இந்த தமிழக அரசு இருக்கு பாத்தியா, அதாவது இந்த காவல் அதிகாரிகளை உங்க தலைவர் கைக்குள்ள வச்சிருக்காருல, அவங்க தரப்புல இருந்து ஒரு FIR கூட போடல. அப்போ அந்த அளவுக்கு இப்படி மிரட்டி வச்சிருக்கீங்க, அந்த அளவுக்கு அதிகாரத்தை கையில பயன்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க ஆட்சி திருப்பி வரணுமா? நான் கேட்கல, நானும் கேட்கறேன்னு வச்சுக்க, மக்களும் கேட்கறாங்க. எங்க எப்படி எதால பதில் சொல்லணுமோ அங்க அப்படி அதால பதில் சொல்லுவோம். உன்கிட்ட இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும், வேலை கொடுக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்ல, சரியாம? எப்படி ஏதாவது இந்த மாதிரி சரியில்லாம இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா அடுத்து வாயில வெட்டுறது, கல்ல தூக்கி போடுறது, அந்த மாதிரி மிரட்டுறது. அந்த மாதிரி விஷயம் எல்லாம் நாங்க பண்ண மாட்டோமா. பணத்தை தூக்கி அடிச்சோன்னு வையன் வாங்கி அமைதியா போயிடுவாங்க. உனக்கே நாளைக்கு காசு கொடுத்தோன்னு வையன் திமுக வாழ்கன்னு கோஷம் போட்டு வந்தாலும் வந்துருவ. உன்ன மாதிரி ஆளுங்களை பத்தி எனக்கு தெரியாத வாய்ப்பே இல்ல. நீ வேணா காசுக்கு மடிஞ்சு போவ, மக்கள் எல்லாம் மடிய மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் யாருக்கு ஓட்டு போடணும், யாரு சரியான ஆளு அப்படின்னு. உங்ககிட்ட பேசினா காசுக்கு விலை வாங்கிடுவோம் போல இருக்கேன். நான் போறேன். கிளம்பு கிளம்பு.